தமிழ் முழக்க பேரவையினுடைய 187வது நிகழ்ச்சி உங்களுடைய பேராதரவோடு தொடங்க இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றும் இந்த அமைப்பினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய செல்லப்பாயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பு செய்வ வகையில் இந்த அமைப்பினுடைய செயலாளர் மு. ஆ. நசீர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா மு. ரமணி ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பிற்குரிய மனிதா இந்து கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவரும் சைவ சபையினுடைய மேனாள் தலைவருமாகிய ஐயா கட்டளை கைலாசம் ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புகழுரை வழங்க வருகை தந்திருக்கிற மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பற்றி சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பற்றி முனைவர் பா. ஜான்சி ரோஸ் அவர்கள் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாத்தா உவேசா பற்றி பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு இட்ட கட்டளையை முடித்து விடைபெறுகிறேன். அடுத்து தொடர் நிகழ்ச்சியை தலைவரும் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கிற இந்த அமைப்பினுடைய இணைச் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை ரவிச்சந்திரன் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி தலைவர் பொறுப்பிலே இந்த மேடையை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் முழக்க பேரவை 187வது நிகழ்ச்சி முதல் இருவர் மேடைக்கு எல்லாம் அழைத்து அமர செய்த மாநில தமிழ்ச்சங்கத்தின் செயலாளரும் கண்ணதாசன் இலக்கிய பேரவை தலைவருமான திரு முருகன் அவர்களுக்கு நன்றி கொண்டு அங்கே வருகையால் பெருமை சேர்த்து உங்கள் எல்லோரையும் வருக வருக என அழைத்து இறை வணக்கம் ஐயா நவலின் ஐயா வரவேற்புரை நம்முடைய தமிழ் முழக்க இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். மாதா பிதா குரு தேவங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என் முதற்கண் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு என் வரவேற்புரையை துவக்குகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க சைவ சபை அரங்கத்திலே தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ் முழக்க பிறனுடைய 187வது நிகழ்ச்சி பிரதி மாதம் இறுதி செவ்வாய் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற 187வது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற எங்கள் தமிழ் முழக்க பிரிவினுடைய தலைவர் தேசிய நல்லாசிரியர் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாத விருது பெற்ற விருதாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலே நிகழ்ச்சியிலே முன்னிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் முழக்க பிரிவினுடைய செயலாளர் அன்பு மாமா நசீர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மேலும் முன்னிலை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கட்டளை கைலாசம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் முழக்க பிரிவினுடைய பொருளாளர் லயன் பஸ் அதிபர் ரோட்டரி சொற்குளத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஐயா ரமணி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சியிலே புகழுரை ஆற்றுவதற்காக வரை இருந்திருக்கின்ற மொழி ஞாயிறு தேவநேய பாவனரை பற்றி புகழுரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக கனகச்சிதமாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தாத்தா உவேசா பற்றி புகழுரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சதகத்துல்லா அப்பாக்களினுடைய தமிழ்துறை தலைவர் மற்றும் மாணவர் நல வளர்ச்சித்துறை அமைப்புடைய முதன்மையருமாகிய மரியாதைக்குரிய முனைவர் ஐயா சவுந்தர மகாதேவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் நிகழ்ச்சியிலே நாடகத்தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பற்றி புகழுரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தூய இன்னாசியர் கல்வியினுடைய நூலகர் திருமதி முனைவர் பா. ஜான்சி ரோசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
மற்றும் நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரியவர்களாகிய கவிஞர் மூர்த்தி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உணர்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சுதாகர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் மரியாதைக்குரியவர்களாகிய பேராசிரியர் ஆர்வம் ஐயா அவர்களே, கவிஞர் திருமதி கவிதா அம்மையார் அவர்களே, மீனாட்சி ரவிச்சந்திரன் அம்மையார் அவர்களே, இசை ஆசிரியர் நவநீதன் ஐயா அவர்களே, திருக்குறள் அமைப்பினை சேர்ந்த ஐயா வை ராமசாமி ஐயா அவர்களே, விமானத்துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களே, திருக்குறள் முருகன் ஐயா அவர்களே, மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐயா அவர்களே, சோமசுந்தரம் ஐயா அவர்களே, மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒரு அரிய சாதனையை படைத்திருக்கிறார். கீழ சிலிநல்லூரிலே ஒரு பீரங்கி குண்டை கண்டுபிடித்த இளம் நாயகன் கதாநாயகன் பிருத்திவிராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மேனாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முருகனையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேனாள் நகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஐயா தாயப்பண்ணையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருகை தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக மேகலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருடன் வந்திருக்கின்ற அவருடைய புதல்வன் பேர் என்ன சார்? பாலசுப்ரமணியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய பிள்ளை சூரியனை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற நண்பர் குமாரன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அமர்ந்திருக்கின்றோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற புலவர் நல்லாசிரியர் கந்தகுமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக ஐயா ராமசுப்ரமணியன் அவர்களே, எழுத்தாளர் கூட்டமைப்பினருடைய லோகநாயகன் அவர்களே, காவல்துறைகளை பணியாற்றி பணி பெற்ற பாக்யராஜ் அவர்களே, மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசம் ஐயா அவர்களே, மேனாள் காவல் ஆய்வாளரும் தற்போது எழுத்தாளராக இருக்கின்ற தவாய் மானசாமி ஐயா அவர்களே, டாக்டர் செல்லப்பா ஐயா அவர்களே, கவிஞர் பாடகர் முருகேசன் ஐயா அவர்களே, கிருஷ்ணன் ஐயா அவர்களே, அவருடன் வந்திருக்கின்ற ஆர்வன் ஐயா அவர்களே, முத்துக்குமார் ஐயா அவர்களே, ரயில்வேயிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற கனவு சுந்தரம் ஐயா அவர்களே, ரோட்டரி சுழற் கழகத்தினுடைய மூத்த தலைவராகிய ஐயா ரமணியா அவர்களுடைய பதிவுகளை பார்த்துவிட்டு மீடியாவிலே இன்றைய தினம் நிகழ்ச்சி கண்டுகளிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற தணிக்கையாளர் மரியாதைக்குரிய ராமசாமி ஐயா அவர்களே, அவருடன் வந்திருக்கின்ற ஜேம்ஸ் ஐயா அவர்களே, கவிஞர் முத்துராமலிங்க அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சுவாமிகள் ஐயா அவர்களே, அடுத்தபடியாக நிகழ்ச்சி வருகின்றிருக்கின்ற திருச்சி பிரதேச குழுவைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களே, திருமதி காஞ்சனை அம்மையார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு எப்போதும் ஒத்துழைப்பு திறந்து கொண்டிருக்கின்ற சைவசியம் சேர்ந்த திருமதி செல்வியக்கா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். புலவர் ராமலிங்கா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த அழைப்பிதழை கலைவண்ணத்துடன் வடிவக்கூடிய திறமை பெற்ற ஒரு அற்புதமான மனிதர், மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா கவிஞர் சுப்பையா ஐயா அவர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, முக்கியமாக நிகழ்ச்சிகள்லாம் எப்பொழுது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மனம் தொடராமல் மிகுந்த ஆர்வத்தோடு ஒளி காட்சியாக அமைத்து ஏற்படுத்தி தருகின்ற மகிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு சகோதரர் அண்ணன் இசைக்கேனன் அவர்களே, அனைவரையும் சொல்லிவிட்டு நினைக்கின்றேன். யார் பேரால் விடுபட்டிருந்தாலும் சொல்வார் நினைத்துக் கொண்டு நீங்கள் உறுதியாக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தின் காரணமாக இத்துடன் எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆர்வலர் சித்ரா அவர்களே, இப்பொழுது முதல் நிகழ்வு தலைவர் அவர்கள் உரையாற்ற அன்போடு தமிழ் சார்ந்தவர்களை உங்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கம். அந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் சைவம் அமுதம் திருக்குறளும் என்ற அற்புதமான முறையை 2 நாட்கள் இலங்கை ஜெயராஜ் பேச்சை கேட்டு
மகிழ்ச்சி அடைந்தனா அதன் பின் நடக்கின்ற தமிழ்நாடு பேரவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இலங்கை தேர்தல் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நடந்த குரல்மொழி செய்தி உலகமெல்லாம் கருத்தீதி கொண்டு செலுத்தியது. இப்படி ஒரு பேச்சா, திருக்குறளில் இப்படி இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு அந்த நிலை இருந்தது என்று உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் செய்தியை கேட்டு இன்னைக்கு அதை நடத்தி தந்தது இந்த சர்வசபை. இங்கே 3 பேரை பற்றி பேச இருக்கிறோம். ஒன்று, நாடக தந்தை பம்மல் சம்பந்தம் முதலியார். பம்மல் என்ற இடத்திலே கலந்தவர். நாடகத்தை ஸ்கிரிப்டாக முதல் எழுதியவர். சங்கரதாஸ் சுவாமிகள் தந்தை சொல்லக்கூடிய அவரோட காலத்தில் அவரோடு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞரையும் நாடகத்திற்கே ஒரு முத்தாய்ப்பாக இருந்தவரையும் பற்றி இக்னேசியஸ் கல்லூரியின் கல்வியியல் கல்லூரியின் நூலகராக இருக்கக்கூடிய திரு ஜான்சி ரோஸ் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மொழிஞாயிறு தேவநேய பாவனரை பற்றி சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் ஐயா, செயலாளர் கண்ணதாசன் இலக்கிய பரவல் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இறுதியாக தமிழ் தாத்தா U.S. சாமிநாதன் ஐயாவை பற்றி சரகத்துல்லாப்பா கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஐயா சவுந்தர மகாதேவன் பேச இருக்கின்றார்கள். முதல் முடிவாக பம்மல் கே சம்பந்தமொழியாரை பற்றி திரு ஜான்சி ரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ் முழக்க பேரவையின் 187வது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது பெற்ற தேசிய நல்லாசிரியர் முனைவர் சு. செல்லப்பா, தலைவர் தமிழ் முழக்க பேரவை மற்றும் முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கும் திரு மு. ஆ. நசீர், செயலாளர் தமிழ் முழக்க பேரவை அவர்களுக்கும், திரு மு. ரமணி, பொருளாளர் தமிழ் முழக்க பேரவை அவர்களுக்கும், திரு ஆ. க. ரவிச்சந்திரன், இணைச் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை அவர்களுக்கும், சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன், பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கும், ஏனைய மேடையில் வீற்றிருக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும், மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான இந்த அரங்கத்தில் கலந்து கொண்டு நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பற்றி பேசுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். தமிழ் இலக்கியம் என்பது 1000 ஆண்டுகள் பழமையும் செழுமையும் உடையது. இந்த இலக்கியத்தின் ஒரு பகுதியாக விளங்குவதுதான் நாடக இலக்கியம். இந்த நாடகத்தை பற்றி 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நாடகத்தில் நின்னடியார் போல நடித்து அப்படின்னு மாணிக்க வாசகர் அழகாக கூறுவார். இப்படி இருப்பின் பழைய இலக்கியங்களில் நாடகம் என்ற சொல் ஊடுருவி வந்ததை நம்மால் உணர முடிகிறது. நாடகம் என்பது கூத்து, அதில் நடிப்பவர்கள் கூத்தாடி அப்படியெல்லாம் சொல்லப்பட்டார்கள். நாடகம் என்பது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக அந்த காலத்தில் இருந்து வந்ததை நம்மால் காண முடிகிறது. இந்த நாடக இலக்கியத்தை உலக வரலாற்றில் கொண்டு வந்து அதை தமிழ் நாடகத்தை, குறிப்பாக தமிழ் நாடகத்தை உலக வரலாற்றில் பெருமை மிக்கதாக மாற்றிய ஒரு சிறப்பு பம்மல் சம்பந்தனார் அவர்களையே சாரும். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கும்போது இவர் 1873ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னைக்கு அருகிலுள்ள பம்மல் என்ற இடத்தில் விஜயராகவ முதலியார், மாணிக்கவேலு அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் நிறைய இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர். வழக்கறிஞராக பணியாற்றியவர். வழக்கறிஞராக இருந்து அதன் பின் நீதித்துறையிலும் பணியாற்றி இருக்கின்றார், நீதி அரசராக.
அவருடைய பணியை மட்டுமல்லாது அவர் தமிழ் நாடகங்களின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். குறிப்பாக அந்த காலத்தில் தமிழ் நாடகங்கள் புராண கதைகளையே தழுவி இருந்தது. அந்த நாடகங்களில் இயல்பான ஒரு நடிப்பு மிகைப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அந்த நாடகங்களில் வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சங்கள் சொல்லப்படவில்லை, இனிமையாக சொல்லப்படவில்லை, ஒரு கீழ்நிலையிலே இருந்தது. அதாவது இப்போ கூட சொல்லுவாங்க மீட்டிங்ல எல்லாம், நாடகத்துறையில் இருக்கிறவங்க நாங்கள் கிராமங்களில் இருந்து ஓடி படிக்க வசதி இல்லாததுனால நாங்கள் இந்த நாடகத்துறையில் சேர்ந்து நாங்கள் நடித்து கொண்டிருக்கோம் அல்லது திரைப்படத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நாடகத்துறையில் இருந்து அந்த நாடகங்களை நடித்து கொண்டிருந்தாங்க. இதை பார்க்கும்போது பம்மல் சம்பந்த முதலியாருக்கு சிறிது வருத்தமாக இருந்தது. பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாடகங்கள், நடிப்பு இந்த தமிழ் வரலாற்றில் இல்லையே, தமிழ் நாடகத்துறையில் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். இந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்த போதிலும் தமிழ் இலக்கியங்களையும் ஆங்கில இலக்கியங்களையும் வெகுவாக கற்று தேர்ந்தவர். ஏனென்றால் அவருடைய தந்தை ஒரு தமிழ் ஆசிரியராக மட்டுமில்லாது பிற்காலத்தில் அவர் கல்வித்துறையில் ஒரு அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கிறார். இவருடைய வீட்டில் பார்த்தோம் என்றால் ஒரு 2000க்கு மேற்பட்ட ஆங்கில மற்றும் தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவருக்கு என்னைக்கு எழுத்து வாசிக்க தெரிந்ததோ அன்னைக்கு நாள் முதலாக அவருடைய வீட்டில் இருந்த அந்த இலக்கியம் சார்ந்த தமிழ் இலக்கியமாகட்டும் ஆங்கில இலக்கியமாகட்டும் அவர் அனைத்தையும் கற்று தேர்ந்து ஒரு புலமை மிக்கவராக அவர் மாறியதாக வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. இப்படி அவர் இலக்கியத்தை கற்று தேர்ந்தவராக இருந்ததுனால மேலை நாட்டு நாடகங்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள் நம்முடைய நாட்டில் இல்லையே, நம்முடைய இலக்கியத்தில் நாடக இலக்கியத்தில் இல்லையே என்று வருத்தமாக இருந்தார். அதனால இந்த நாடகத்துறையை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்படி நினைச்சார். அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாலு அப்படிங்கிற ஒரு ஆந்திர நடிகர், இவருடைய நாடகங்களை அவர் பார்க்க நேர்ந்தது. அந்த நாடகங்களை பார்க்கும்போது அதில் உள்ள அரங்க அமைப்புகள், நாடகத்தில் நடிப்பவர்கள் இதெல்லாம் பார்த்து அவர் வியந்தார். அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பட்டம் பெற்ற மேதாவிகள், இவர்கள் எல்லாரும் அந்த நாடகத்தில் தெலுங்கு நாடகத்தில் நடித்தார்கள். அப்பதான் இவருக்கு தமிழ் நாடகத்தையும் இதை போன்று ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நன்றாக படித்தவர்கள், அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் இந்த நாடக குழுவில் சேர்த்து நம்ம ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும், மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் அப்படி என்று நினைத்தார். இவர் அரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதினார். நிறைய நாடகங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தார். அந்த நாடகங்கள், அரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்கும்போது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை உண்மை நிலையை பேச வேண்டும், உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டார்கள். இதே மாதிரி சரவணன் அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவை தோல்ல சுமந்துட்டு போனான். இந்த மாதிரி நாடகங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு, கிராமத்து மக்களிடையே மட்டுமல்லாது இவர் என்ன செய்தார்னா நகரங்களில் கூட இந்த மாதிரி மேடை அமைத்து நாடகங்களை இயக்க தொடங்கினார். இப்படி நாடகத்துறையில் பெரும் பங்காற்றியது இவருடைய பம்மல் கே சம்பந்தனார். இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது பல நாடகங்கள். இவர் 91 வயதில் 80க்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். எழுதியதோடு மட்டுமல்லாமல் பல நாடகங்களை இயக்கியதோடு மட்டுமல்லாமல் பல நாடகங்களில் தானே அந்த கேரக்டராக இருந்து நடித்துள்ளார். குறிப்பாக சபாபதி நாடகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ஒரு சாதாரண சபாபதி என்ற ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை மற்றும் குடும்ப நிலையை நகைச்சுவையாக சித்தரிப்பதாக நாம் காண்கிறோம். இது ஒரு நகைச்சுவை நாடகம் மட்டும் அல்ல, அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வை அவர்
கூறுவார். எப்படி என்றால் கல்லாத ஒரு மனிதனுடைய நிலை இழிவானதாக இருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் என்பதை நகைச்சுவை மூலமாக கூறுகிறார். கல்வி எவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத கூறுறார். இந்த சபாபதி நாடகம் 5 பிரிவுகளை கொண்டது. இந்த 5 பிரிவுகளையும் அவர் ஒன்றாக இணைத்து ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டார். இப்படியாக அவருடைய நாடக துறையில் அவருடைய பங்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இதே போன்று மனோகரா என்ற ஒரு நாடகம், இந்த நாடகம் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு நாடகமாக இருந்தது. இது ஒரு சிறப்பான, இவருக்கு பெரும் புகழை தேடி தந்த நாடகங்களில் இந்த மனோகரா நாடகமும் ஒன்று. நாடகத்துறையில் மட்டுமல்லாது திரைப்பட துறைக்கும் அடித்தளமிட்டவர் இந்த பம்மல் கே சம்மதனார். இந்த மனோகரா நாடகம் திரைப்படமாக வெளிவந்தது. இது பலரால் புகழப்பட்ட, உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக இருந்தது. பல 680 தடவை இந்த நாடகங்கள் நடிக்கப்பட்டது. இதில் பல நேரங்களில் இவர் பம்மல் சம்மதனார் மனோகரனாக நடித்திருக்கின்றார். அந்த அளவு புகழ் பெற்ற ஒரு நபராக இந்த பம்மல் சம்மதனாரை நாம் காண முடிகின்றது. இவர் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் ஊடகத்துறையில், திரைப்படத்துறையில், எழுத்தாளராக, இப்படி பல்வேறு துறைகளில் அவருடைய பணி சிறப்பாக இருந்ததை நாம் காண முடிந்தது. 80 வயதிற்கு பிறகு அவருக்கு கண் பார்வை தெரியவில்லை. அதன் பிறகு என்ன செய்தார் என்றால், அவர் பேச மற்றவர்கள் எழுதுவதற்கு அவர் உதவி செய்தார். நாடகங்களை எழுதுவதற்கு 91 வயது வரை அவர் உதவி செய்திருக்கிறார். இப்படியாக அவர் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் மக்களுக்காக, தமிழ் நாடக வரலாற்றின் வளர்ச்சிக்காக அவர் செலவு செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் சமுதாயத்திற்காக செலவு செய்தான் என்றால் அவன் இந்த வரலாற்றிலே போற்றப்படக்கூடியவனாக இருப்பான் என்பதை அவரது நாடகங்கள் இன்னும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. நாமும் அதை போன்று இந்த சமுதாயத்திற்காக உழைத்தோம் என்றால் நாமும் பெரிய சாதனைகளை இந்த உலகத்திற்காக ஆற்றுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னா, நாடகத்துக்கு ஒரே நாடகத்தை நடிச்சு போனாங்க. ஆனா அது ஒரையா எழுதணும். இப்ப நீங்க சினிமாவுக்கு கதைகள் எவ்வளவோ நீங்க புத்தகத்தை படிக்க, அந்த கதையை சினிமாவை எடுக்காங்கன்னா அந்த கதையை வச்சு எடுக்க முடியாது. திரைக்கதைன்னு தனி எழுதினாலும் திரைக்கதை வசனம்னு சொல்றது. அந்த கதையை கொண்டு வந்தால் தான் படமே எடுக்க முடியும். வெறும் புத்தகத்தை வச்சு எடுக்க முடியாது. அதில் நாடகத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் அதை எப்படி, ஏன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் இவர் ஒரு 6-7 வருஷம் தான் வித்தியாசம் அந்த பிறந்த தேதியில் இருந்து. அவர் அதுக்கு மேலே அவரும் ஜாம்பவான். அப்படிப்பட்ட என்ன இவர் ஷேக்ஸ்பியரோட இதில் இருந்து எடுக்கார். அதில் ஹேம்லெட்டு, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அந்த முக்கியமான ஒரு 3 நாடகங்கள். என்ன நாடகம்னா அதில் இன்னொன்று மேக்பெத் நிறைய எழுதினார். அதில் இந்த 3 முக்கியமானது. அதில் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ரொம்ப வெனிஸ் நகர வணிகங்கள் ரொம்ப ஃபேமஸானது. இதெல்லாம் எடுத்தது தாக்கத்தை அப்படியே காப்பி பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய இது. அது மட்டும் இல்லை, ஒரு சுகுண விலாஸ் சபான்னு சொல்லி நாடகத்தை முதல் அழிக்கணும் ஒரு இதை இப்போ நிரூபித்து, அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பாலாமணி அம்மையார் வந்தாங்க. அவங்க இந்த ஒரே எழுதுறதுல பெரிய விஷயம் அந்த மாதிரி எழுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த மன்னரை பற்றி நிறைய பேர் அவங்க அதே மாதிரி படம் எழுதுறதை பற்றி சொன்னாங்க. அதில் மனோகரா, யயாதி, வேதாளவரம். யயாதிங்கிறது மகாபாரதத்தோட ஒரு பாட்டு. அந்த மன்னனோட எப்படி அவன் தவத்தை வாங்கி வரத்தை வாங்கி தெரியாமல் கோவப்பட்டு அவன் மாமனாட்ட அந்த பெண் மேல் உள்ள இதில், அதனால் 1000 வருஷம் மகனோட இளமையை பெற்ற கதை. அதில் ரொம்ப சிரமத்துக்கு இடையில, சமூகத்துக்கு இடையில அந்த நாடகத்தை கொண்டப்பட்ட பாடி சினிமாவை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், நீதியாசர், பல்வேறு இதில் பரிணாமித்த சம்பந்தமொழியை பற்றி அழகாக பேசினார். அவர்களுக்கு மனோமணியம் சுந்தரநாதன் யூனிவர்சிட்டி காஞ்சனா அவர்களை பொன்னாடை போட்டுவிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.